திமுகவின் மகளிர் அணி மாநாடு நடந்திருக்கு திருப்பூரில். கோயம்புத்தூரில் திருப்பூரில் மகளிர் அணி மாநாடு. இது எதுக்கு இவ்வளோ பணத்தை செலவு பண்ணி என்ன ஊரை ஏமாத்துறாங்கன்னு தெரியல. உங்களுக்கு கூட்டம் வர்றதில்லை, ஒரு திமுககாரன் உணர்வோடு வர்றதில்லை. அண்ணா காலத்தில் போயிடுச்சு, கருணாநிதி காலத்திலேருந்து யாரும் உணர்வுடன் வருவதில்லை. ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, எம்ஜிஆர் இறந்ததுக்கு 15 லட்சம் பேர், அண்ணாதுரை இறந்ததுக்கு 15 லட்சம் பேர், ஜெயலலிதா இருந்ததுக்கு பல லட்சம் பேர், கருணாநிதி இறந்ததுக்கு எத்தனை லட்சம் பேர் வந்தாங்க? நீங்களாக கூட்டிகிட்டு வந்தீங்க. தானாக உணர்வுபூர்வமாக யார் வந்தாங்க? அதனால் எப்போவுமே இவர்கள் இவங்களாம் ஒரு கூட்டத்தை கூட்டுவாங்களே ஒழிய தானாக இயல்பாக இவங்களுக்கு மற்றவர்கள் தலைவர்களுக்கு வந்த மாதிரி இவங்களுக்கு வர்றதில்லை. ஸ்டாலினை பிரச்சாரத்துக்கு போக சொல்லுங்களேன், எத்தனை பேர் பார்க்க வராங்கன்னு பாருங்கள். மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டுறாங்க. உதயநிதியே எடுத்துக்கங்க. ஸோ மாஸ் லீடர், மக்களை கவரக்கூடிய லீடர் இப்போ யாருமே இல்லை. கருணாநிதியை கவர்ந்த லீடர் இல்லை. அவங்க குறுக்கு வழியில் கள்ள ஓட்டு போடுவாங்க. இந்த சாரில் இந்த மாதிரி ஓட்டுக்கள் எல்லாம் இவங்க ஆள் வச்சு போடுவாங்க. இப்படித்தான் வந்தார்கள். அண்ணாவுக்கு பிறகு திமுகவில் மக்களை கவர்ந்த தலைவர்கள் இல்லை. அதுதான் உண்மை. அதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ வருங்காலத்தில் திமுக மோசமான நிலைமை, அழிவு பாதையில் போய் கொண்டிருக்கிறதுங்கிறது என்னுடைய அரசியல் அனுபவத்தில் என்னுடைய கருத்து தான்.